வணக்கம் நண்பர்களே. 10/6/2024 வின்வின் W773வது குழுக்கள். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 9/6/2024 வந்த ரிசல்ட் 5-7-3-4 நாம் எடுத்திருந்த கெஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சிங்கிறத பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ட்ரா நம்பர்லேருந்து 2 நம்பரை எடுத்துருக்குறான் கரெக்டாக. நமக்கு தொடர்ந்து பாஸ் தான் இருந்தாலும் இன்றைக்கி ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம கரெக்டாக வச்சுருக்குறோம். 7-4 உள்ள கொண்டு வந்தாலும் 74 பேர் வைக்கலை. இருந்தாலும் 4வது நாள் தொடர்ந்து ஒரு இது பாஸ் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. நான் இன்றைக்கி கை கொடுக்காதுன்னு தான் பார்த்தேன், ஓரளவுக்கு கை கொடுத்துருச்சு. இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் சீக்கிரமாகவே போட்டேன். இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படிங்கிறனால குயிக்காகவே போட்டுட்டேன். சரிங்களா, நாளையிலேருந்து ஆனால் ரெகுலர் டைமில் தான் வரும் 10 மணிக்கு. மிஷின் நம்பர் 58-69-47, ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் 87-85-20, செகண்ட் ட்ரையல் நம்பர் 76-55-16, வந்த ரிசல்ட் 56-57-34. இங்கு சூதாட்டம் எதுவும் நடக்கவில்லை. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. இது ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. 7-9 2 நம்பரை டார்கெட் பண்ணியிருந்தோம். அதில் 7ஆம் நம்பர் அட்டாசமாக ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். 7ஆம் நம்பர் கண்டிப்பாக உள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா 0-1 வந்துட்டுனாலே 7ஆம் நம்பர் ஆட்டத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். சொன்னது போலவே அட்டாசமாக வீக்லி சார்ட்லேயும் மேட்ச் ஆகிருச்சு, டெய்லி சார்ட் பிரகாரமும் வந்துருந்துச்சு. அதனால் 7 கரெக்டாக உள்ளே உட்காந்துருச்சு. 7ஆம் நம்பர் ஏ போர்டில் உட்காந்துருக்கு. ஆனால் நம்ம வச்சது சி போர்டில். 4ஆம் நம்பர் நம்ம எடுக்க தான் செஞ்சுருந்தோம். இருந்தாலும் பேர் மேட்ச் பண்ணலை. 4 கூட 1 வச்சுருக்குறோம். 9 1 9 7 1 7 2 4 இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி மேட்ச் பண்ணியாச்சு. 2 நம்பர் உள்ள எடுத்திருந்தாலும் நம்மளோட பேர் இதில் மிஸ்ஸிங் தான். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு 5 கரெக்டாக எடுத்துட்டோம். 3 நம்பர் எடுத்துருக்குறோம். 3ஆம் நம்பர் மட்டும் நம்ம கெஸிங்கில் இல்லை. மற்ற எல்லா நம்பரும் உள்ளே இருக்குது. இருந்தாலும் 4 டிஜிட் வழக்கம் போல் வாஸ் அவுட் ஆகிருக்குது. நான் திரும்ப இன்றைக்கி எப்படி எடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் 10ஆம் தேதி கண்டிப்பாக ஒரு 0 உள்ள இருக்கலாம். அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கணிப்பில் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கங்க. சரிங்களா, 0 இல்லைன்னா 9 2ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கணும். என் கணிப்புப்படி உங்கள் கணிப்பில் வருதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க. இது வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். டெய்லி சார்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கலை. ஒன்லி வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தது. உங்கள் கெஸிங்கில் வீக்லி சார்ட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, இது எல்லாமே ஒரு கெஸிங் தான். என்னுடைய கெஸிங்கும் உங்கள் கெஸிங்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டண்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் ஓரளவு ஸ்ட்ராங்காக தான் எடுப்போம் நம்ம. சரிங்களா, 0-9 2ல் ஒரு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கணும். நான் அப்படி தான் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கங்க. டபுள்ஸாக வந்துச்சுன்னா 99 வரலாம். நான் பேரில் 99 கொடுக்கல. சரிங்களா, ஏ போர்டு 1-9, பி போர்டு 0-2, சி போர்டு 9-7 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. உங்கள் கெஸிங்கில் வர்ற நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். ஏபிபிசிஏசி 10-01 72-27 97-79 92-29 21-12 17-71 எடுத்துருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துங்க. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். 3 டிஜிட்டில் 109 927 எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே 910 அடிச்சிருக்கிறேன். கெஸ்ஸிங் பிரகாரம் இப்படி தான் வருது. 109 தான் வருது. உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். சரிங்களா, 109 927 உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். 4 டிஜிட்டு 0-109 89 27 2 செட்டு வச்சுருக்கிறேன். உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமாண்டில் சொல்லுங்கள். சரிங்களா, கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஞானவேல் அப்படிங்கிறவங்க ஏபிபிசிஏசி செட்டு கொடுத்துருக்காங்க. 74 ஒரு செட்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. ஏசி செட்டு, அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தினேஷ் அப்படிங்கிறவங்க ஏ போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏ போர்டில் 7 அட்டாசமாக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க ஆல்போலில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 4 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தினேஷ் அப்படிங்கிறவங்க 3 டிஜிட் செட்டு கொடுத்துருக்காங்க. 247 கொடுத்துருக்காங்க. ஏசி 74 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சேர்மை துறைங்கிறவங்க ஆல்போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 4 சூப்பர் பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். என்பி சாமி அப்படிங்கிறவங்க ஆல்போலில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போலில் 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. 4 டிஜிட்டு 65 37 வச்சுருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்குது 4 டிஜிட். அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள்.
அதிர்ஷ்டம் அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவா அப்படிங்கிறவங்க ஆல்போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 3 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சிவகுமாருங்கிறவங்க ஆல்போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்போர்டில் 4 7 2 போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். சபீக் அப்படிங்கிறவங்க 417 கொடுத்துருக்காங்க. ஏசி 74 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டில் மாசா கெஸ் பண்ணி ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 4 கொடுத்துருக்காங்க. 4 ஆல் போர்டில் மாசா சூப்பராக கிட்ட இருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். லக்ஷ்மிபதி அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 3 சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பிரகாஷ்ங்கிறவங்க மாசா கெஸ் பண்ணி ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 3 கொடுத்துருக்குறாங்க. டைமிங் ஆனால் லேட்டான மாதிரி தெரியுது. முன்னக்கூட்டி கொடுத்துருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நன்றி.